இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தி தலைப்பு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுவோமே. என்னவா சொல்லுங்க எல்லாரும். எதை பிடித்துக் கொள்ளணும்? விசுவாசம் என்னும் கேடகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் என்னும் கேடகம். ஏன் விசுவாசத்துக்கு மாத்திரம் அப்படி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கேடகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இந்த பூமியிலே உலக பிரகாரமாய் மாம்சத்தினாலும் சத்ருவினால் வரும் காரியங்களினாலும் இந்த உலகத்திலே வருகிற எல்லா விதமான தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி அதை நிர்மூலமாக்குகிற ஒரே ஒரு பலன் எதுல இருக்குதுன்னா விசுவாசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. எடுத்த வாசிப்போம். எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாய் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது எல்லாமே பாருங்க ஆவிக்குரிய நம்முடைய அடையாளங்கள், தேவனுக்குரிய அடையாளமாய் ஆவிக்குரிய காரியங்களாய் நாம் இதை தரித்திருக்கிறோம். அப்ப கவனிங்க, விசுவாசம் இதுல எந்த நிலையில் இருக்கிறது? கவனிங்க 16. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள்னா அவன் என்னென்ன அக்னி அஸ்திரங்களை அனுப்புவான் தெரியுங்களா? பொல்லாங்கன்னா பிசாசு. அவன் என்னென்ன அக்னி அஸ்திரங்களை அனுப்புவான் சொல்லுங்க. முதல் காரியம், முதல்ல உங்ககிட்ட அனுப்புற காரியம் தெரியுமா? பொய்யான காரியங்களை, பொய்யான வாக்குறுதிகளை நம்புற மாதிரி பொய்யான காரியத்தை உண்மை மாதிரி முதல்ல அனுப்புவோம். என்னது சொல்லுங்க எல்லாரும். முதல் காரியம் என்ன? பொய்ய உண்மை மாதிரியே சொல்லு. பிசாசோட முதல் வேலை என்ன தெரியுமா? பொய்ய நம்முடைய இருதயத்துல அவன் நினைக்கிற மாதிரி விதைக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுங்களா? அவிசுவாசம். பொய் ஒரு நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துடுச்சுனாலே, அவன் சொல்ற பொய்ய நம்ம நம்பிட்டோம்னாலே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் குறைஞ்சதுன்னா, விசுவாசம் டவுனா கீழே போக போக அவன் கொடுக்கிற அவிசுவாசம் நமக்குள்ள இருந்து மேலே வரும். சத்தமான ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் அவித்து போடத்தக்க பலன் எதுல இருக்கு தெரியுங்களா? தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை. ஆமென் சொல்லுவோமே. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவன் என்ன மாதிரி காரியங்களை நமக்கு எதிராக நீட்டினாலும் சரி, என்ன மாதிரி காரியத்தை வச்சு நம்மளை தாக்கணும்னு நினைச்சாலும் சரி, விசுவாசத்துல நாம் உறுதியாய் நிற்போமானால், சொல்லுங்க விசுவாசத்துல உறுதியாய் நிற்போமானால், சொல்லுங்க நிற்போமானால். கவனிங்க, அந்த விசுவாசத்தை அங்க எப்படி வைத்துக் கொள்ளணுமா? அந்த 16 கடைசி பாருங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை கவனிங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக. சொல்லுங்க எல்லாவற்றிற்கும். இந்த கேடகம்னா தெரியும்ல, போர் வீடுகள் லெஃப்ட்ல படிக்கிறதும் கேடகம். அந்த கேடகத்தை அந்த வார்த்தையை கவனிக்க, அந்த கவனிச்சு அந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படின்னா என்னங்க சொல்லுங்களேன். பிசாசு அவன் எப்படியும் தாக்குவான். நேராதான் தாக்குவான்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? மேல இருந்து தாக்க மாட்டானா? சொல்லுங்களேன். மேல இருந்து தாக்க மாட்டானா? அவன் ஒரு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். எப்படி எதை செய்யக்கூடாதோ அது வேற விதமாக கூட செய்வான். அப்ப கவனிங்க,
விசுவாசம் என்னும் கேடகத்தில் நேரல்ல. கவனிங்க, அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? மேலன்னா விசுவாசத்தை தூக்கி பிடிக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன் சத்தமா. விசுவாசத்தை தூக்கி பிடிக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பட்டயம் தான் தூக்கி பிடிப்போம். பட்டயம் தானே மேல, பட்டயம் தான் போர்வீரோட கரத்தில் தூக்கி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், தேவனுடைய வார்த்தை சொல்றது எல்லாவற்றிற்கும் மேலாக. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. இது என்னன்னா, இந்த சத்தியத்திற்குள்ள, சத்தியத்திலிருந்து வருகிற, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற, இயேசுவின் நாமத்தினாலே வருகிற விசுவாசத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தூக்கி பிடிச்சீங்கன்னா போதும், அவன் என்ன அக்கினியாஸ்திரங்களா அனுப்பட்டும், என்னன்னா அனுப்பட்டும், எல்லாவற்றையும் அவித்து போடும், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும், எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அதை நிர்மூலமாக்கி அழித்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த விசுவாசம் இந்த பூமியிலே என்ன செய்யும்? நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நம்முடைய நமக்குள் இருக்கிற விசுவாசம் அது என்ன செய்யும்? வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதுகிற நிருபம் 5வது அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தில் ஜெயிக்கிறவன் யார்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன தேவனால் பிறப்பதுன்னா என்னதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றைக்கு இந்த பாவத்திலிருந்து நாம் மறு உயிர் பெறுகிறோமோ அன்றைக்கே ஞான ஸ்நானத்தின் மூலமாய் புதிதாய் பிறக்கிறோம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்ன வார்த்தை, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கவனிங்க, நாம் மறுபடியுமாய் நாம் பிறக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே, அதன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லுங்க. உலகத்தைனா உலகம்னா நான் காணுகிற இந்த உலகம் இல்லைங்க. இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குது? கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், அது மனுஷனுக்குள்ள என்னென்ன காணப்படுது? சொல்லுங்க. என்னென்ன கலாத்திரத்தில் சொல்லப்படுது? பொறாமை, சொல்லுங்க, பொறாமை, சண்டைகள், கோபங்கள், அப்புறம் வேற என்ன இருக்கு? ஒன்னும் தெரியல போல. வாசிங்க, வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வரும். வாசிங்க. கலாத்திர 5:19 வாசிப்போம். இருக்கின்றன Praise the Lord. Hallelujah. இவ்வளவு இந்த உலகத்துல இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சொல்லப்பட்ட காரியத்துல ஏதாவது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாமே இந்த உலகத்தில் நடமாடி கொண்டுதான் இருக்கு. இதெல்லாம் யார் செய்யறா தெரியுங்களா? இதெல்லாம் இதுக்கு தலைமையா இருந்து நடத்துறது யாரு? சொல்லுங்க. நம்முடைய எதிராளியாக பிசாசு தான் இதெல்லாம் தலைமையேற்று நடத்துறான். எல்லாம் அவன் தான் நல்லா தீனி போடுற மாதிரி இந்த காரியத்தை எல்லாம் செய்யறான். அதெல்லாம் செய்ப்பான். நல்லது சீக்கிரமா செய்யும். உள்ள நேரம் நான் கூட்டு போறேன். எங்க நேர பாதாளத்தை கூட்டு போறேன். செய்ய, எல்லாத்தையும் செய்யும். எல்லா காரியத்தையும் வேகமா பண்ணு, சீக்கிரமா பண்ணு, சோழமா பண்ணாது, வேகமா பண்ணு. மாம்சத்தின் கிரைகள் எல்லாத்தையும் செய்யும். கவனிங்க, இவ்வளவு காரியத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஜெயிக்கும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நமக்குள் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்திலே காணப்படுகிற இவ்வளவு காரியங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் ஜெயிக்கும். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகள் தேவனுக்குள், அதனாலதான் சொல்லுகிறது. ஏன்னா அந்த வார்த்தை அடுத்தது 5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவரே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவின், இயேசு பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். அவர் நிமித்தமே எனக்கு இந்த ரட்சிப்பு, இந்த பலன், இந்த கிருபை எனக்கு கிடைத்தது. நீங்க விசுவாசித்தாலே உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய நாமத்தினால் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த காரியங்களை, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தின் காரியங்களை பிசாசை ஜெயிக்கும். ஆமென். வாசிப்போம். எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11-12. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை. என்ன கிருபை? எப்படிங்க வந்தது இந்த கிருபை? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய பலத்தினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவினாலதான் எனக்கு கிருபை கிடைத்தது, இயேசு கிறிஸ்துவினாலதான் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது, இந்த இயேசு கிறிஸ்துவினாலதான் நான் நித்திய ஜீவனுக்கு செல்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே போதும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும். சொல்லுங்க, அவரிடத்துல பிதாவாகிய தேவன், ஒளியில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தையும் உண்டாக்கி. அல்லேலூயா. எல்லாமே எதற்குள்ள அடங்கி இருக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உண்டாயிருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காரியத்தை? அல்லேலூயா. கவனிங்க, தேவன் இந்த விசுவாசம் என்னும் காரியத்தை, கேடகத்தை, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை, தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிப்பதனால் இந்த உலகத்தின் காரியத்தையும் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனுக்குள்ளே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தையும் இந்த விசுவாசம் நமக்கு பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை அநேகர் வழுவி போக செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அநேக நேரங்களில் விசுவாசத்திலே குறைவுபடுகிறார்கள். கவனிக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த நாளிலும் கூட தேவனுடைய
வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து நடப்போமானால், கவனிங்க, வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவனிடத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆனா கவனிங்க, வாக்குத்தத்தங்கள் சில நேரங்களிலே தாமதிக்கலாம், சில நேரங்களிலே அது நாட்கள் அதிகமாய் கூடலாம். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதை விசுவாசிங்கள, அதை விசுவாசிங்க, நிச்சயமாகவே ஒரு நாள் நடந்தேறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன விசுவாசிங்கன்றது? உங்களுக்கு பேர் என்ன? எப்படி அந்த பேர் வந்தது? எல்லாரும் கூப்பிடுறாங்க அதனால வந்தது அப்படின்றீங்களா? உங்களுக்கு பேர், நம்மளுக்கு பேர் என்ன? சபைக்கு வரவங்களுக்கு என்ன விசுவாசின்னு? என்ன விசுவாசின்றதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. என்ன விசுவாசின்னா? தேவனுடைய வார்த்தையை, இயேசுவை விசுவாசி. அதனாலதான் நீங்க விசுவாசி. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுது பிலீவர். எப்படி? ஆங்கிலத்தில் பிலீவர் அப்படின்னா என்ன? விசுவாசிக்கிறவர்கள். பிலீவர், பிலீவ் இல்ல, பிலீவர் அப்படின்ட்டாங்கன்னா விசுவாசிக்கிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தர் வைக்க கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், இயேசுவை நாம் விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? நாங்கள் தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 22 வாசிப்போம். கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பு இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்திருந்தீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கவனிங்க. சாலமோன் சொல்றாரு, எருசலேம் தேவாலயம் கட்டி அது முடிக்கிற எருசலேம் தேவாலயத்தின் காரியங்கள் நடந்தேறுகிற நாளிலே சாலமோன் ராஜா அப்படி சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அல்லேலூயா. உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. என்ன அவர் என்ன அவ்வளவு பெரிய தேவன் என்னங்க செய்றாரு? கவனிங்க, தாவீது இடத்துல சொல்லி இருக்கிறார். என்னது இந்த வார்த்தையை கவனிங்க. உம்முடைய தாசனாகிய தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளி. என்ன தாவீது என்ன சொல்லியிருக்கார்? கர்த்தர் என்ன சொன்னாரு? பா, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆனா நீ கட்டக்கூடாது. உன்னுடைய கர்ப்பத்துல பாகிய உன்னுடைய பிள்ளை தான் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். நீ ஆலயத்திற்குரிய காரியங்களை, அதற்குரிய பொருட்களை மாத்திரம் நீ சபதரித்து வைத்து. அல்லேலூயா. அப்புறம் ஆகத்தை மனிதர் எப்போ? தாவீது ராஜாவா இருக்கும்போது. தாவீது அப்புறம் வயதாகி, தாவீது பெரிய தாவீது ரொம்ப வயதான ஆட்களாகவும் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையாகிய சாலமோன் அவர் சிறு பிள்ளையா இருந்து வாலிபனா மாறி அவர் ராஜாவாய் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறின உடனே இந்த சாலமோன் சொல்றாரு, கர்த்தர் உம்முடைய தாசனாகிய என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பி நாங்க விசுவாசிக்கிறேன். ஏன்? அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை மறக்கிறவர் அல்ல,
அதை மறந்து போகிறவர் அல்ல, அதை மாற்றுகிறவர் அல்ல, அதை விட்டு விடுகிறவர் அல்ல. நாம் மறக்கலாம், மறப்பதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. மனமாற தேவன் மனிதர்களுடைய புத்திரர்களும் அல்ல. அந்த வாக்கு தத்தத்தை சொன்னால் அதை அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை விசுவாசித்த நிலையில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறீங்களா? இந்த ஓய்வு நாள் காலையில சொல்றேன், ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்றப்படவே மாட்டீர்கள். தைரியமா சொல்றேன், விசுவாசத்தோடு சொல்றேன். கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை, வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க, அதை விசுவாசித்து இருக்கிறீங்கன்னா நிச்சயமாகவே சொல்றேங்க, அந்த வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையிலே நடந்தே தீரும். அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் பின்வாங்குறவரே அல்ல. கர்த்தர் வாக்கு தத்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறவரே கிடையாது. எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் வாக்கு தத்தமே நம்ம கிட்ட வரும். இதை விசுவாசிக்கிறீங்க. அதனால கர்த்தர் நமக்கு ப்ரீ பிளான் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த வாக்கு தத்தங்கள் நம்மிடத்துல வந்திருக்கிறது என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் சீக்கிரத்திலே செய்து முடிப்பார். ஆமென். கவனிங்க, தாவீதின் நாட்களிலே செய்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவருடைய குமாரனாகிய சாலமோனின் நாட்களிலே செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாகவே. ஏன்னா அந்த வார்த்தையை பாருங்க, தேவரீர் தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க செய்ய வேணாங்க, கர்த்தருடைய கரமே அந்த வாக்கு தத்தத்தை செய்து நிறைவேற்றும் முடிக்கும். அல்லேலூயா. இது சாலமோன் சொன்னது, வாக்கினால் சொன்னீர், இன்றைக்கு உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்று. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கவனிங்க, கர்த்தர் உங்க இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது எப்போ? 2-3 வருஷம் கூட ஆயிருக்கலாம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தங்க, சமீபத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. வாக்குத்தத்தம் அவ்வளவுதான் போல இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. வருஷங்கள் போயிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு போல இருக்கு. 2-3 வருஷம் இல்லைங்க, 100 வருஷம் ஆனாலும் வாக்குத்தத்தம் மாறவே மாறா. அதை சொன்னவர் அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்றார். கிட்டத்தட்ட, உண்மையா சொல்றேன், கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு அப்புறம் இஸ்ரவேலின் நாட்களிலே, யோசுவாவின் நாட்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை, என் ஜனங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தேன் என்ற வாக்குத்தத்தத்தை யோசுவாவின் நாட்களிலே நிறைவேற்றார். ஆமென் சொல்லுவேன். ஏன் யோசுவாவின் நாட்கள் நிறைவேற்ற நான் யோசித்ததோடு சில நாட்கள், ஏன் யோசுவாவின் நாட்கள் நிறைவேற்றணும்? சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட நான் நிறைவேற்றி இருக்கிறார். ஏன்? கவனிங்க, ஆபிரகாம், அவருடைய குமாரன் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்கெல்லாம் ஒரு லைன்ல இருக்கிறார். இவங்கெல்லாம் ஒரு ரத்த சம்பந்தமானவர்கள். ஆனா மோசே பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர் தான், ஆனா வேற. யோசுவா மோசையோட ஊழியக்காரன். அப்ப கவனிங்க, அந்த சந்ததியில் உள்ளவங்க எல்லாருமே மரித்து போயிட்டாங்க. இந்த உலகமே எல்லாவற்றையும் மறந்தாலும், யார் மரித்தாலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் சாகவே சாகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, யோசுவாவின் நாட்களிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, இந்த ஜனங்களுக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே கவனிங்க. ஏன்னா கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து அதை நம்பும்படியாய் நம்முடைய விசுவாசம், கவனிங்க, கிரியைகள் உள்ளதாய் இருக்க வேண்டும், மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 4வது காரியம், நம்முடைய விசுவாசம் கிரியைகள் உள்ளதாய் இருக்க வேண்டும். எடுத்த வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வாசிப்போம். யாக்கோபு 2வது அதிகாரம் 21 வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்ல,
விசுவாசம் அவனுடைய கிரியைகளுடன் கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். என்ன அப்படின்னா, 100 வயதுல கர்த்தர் அந்த குழந்தையை கொடுக்கிறார் ஈசாக்குக்கு ஒரு 8 வயது ஆகிற நேரத்துல, அந்த நேரத்துல சொல்ற 10 வயது ஆக போது அந்த நேரத்துல சொல்றாரு, உனக்கு குமாரனாகி ஈசாக்கை எனக்காக பலி கொடு. நம்மளா இருந்தா ஒருவேளை என்ன செய்திருப்போம், அடாரே 100 வயசுல நான் கேட்கவே இல்லை, நீங்களா கொடுத்தீங்க, நீங்களா பலி கேட்கறீங்களா, ஏதாவது ஆப்ஷன் இருக்காண்டவரே, ஆப்ஷன் என்ன கொடுக்காண்டாரு, ABCD ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் போ, வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க. ஆனா கவனிங்க, நம்முடைய விசுவாசம் எதுல உறுதிப்படுதுன்னா வார்த்தையில மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய கிரியைகளினால் அது வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தரே பார்த்து எங்க ஸ்டன் ஆயிட்டார்னா, அந்த மலை மேல போகும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறான், அப்பா எனக்கெல்லாம் இருக்கு, நெருப்பெல்லாம் இருக்கு, ஆடி எங்கப்பா? அதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன கவனிங்க, இதுதான் கிரியைகள் உள்ள விசுவாசம். அதை கர்த்தர் பார்த்து கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களில், உங்க பிள்ளைகளுடைய உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள், ஒருவேளை கர்த்தர் வேற ஏதோ சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல மாத்துவேன்னாரு, பிறந்தது ஒரே பையன், அவனையும் மேல பலி கேட்கிறார் அப்படின்னு ஆபிரகாம் நினைத்திருக்கலாம் இல்லையா? அந்த கிரியைகள் ஸ்டாப் ஆகிருக்கும் அந்த நேரத்துல. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் தெரியும், ஈசாக்க நம்பி என் சந்ததி விருத்தியாக போறது இல்லையா, என் சந்ததி விருத்தியாக்குவேன்னு சொன்னவர் இவர் அல்ல, இந்த ஈசாக்கின் மூலியமா அல்ல, தேவனாகிய கர்த்தர் தான் என்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றினார். என்ன அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆபிரகாம் 23, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். எப்படிங்க? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசித்தார். அல்லேலூயா. மாற்றமே கிடையாதுங்க, எதையுமே மாத்தல, இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி எதுவுமே கேள்வியும் கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார்? அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு ஒரு சோர்ஸே இல்லையே, என் வாழ்க்கையில அது நடந்தது மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. யோசித்து பார்க்காதீங்க. யோசிச்சீங்கனாலே பிசாசு பார்ப்பான், ஆஹா நல்ல ஐடியா கொடுக்குறாங்க இவங்களே, அவிசுவாசத்தை கொஞ்சம் லேசா தூவிடுவான். லேசா என்ன பண்ணுவான்? அவிசுவாசத்தை கொஞ்சம் என்ன பண்ணுவான், நம்ம மேல லேசா நம்முடைய சிந்தையில கொண்டு வந்துருவோம். கடைசியில் என்ன வந்துறீங்களா? அவிசுவாசம் மேலோங்கி நிற்கும், விசுவாசம் கீழே போகும். உண்மையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிரியைகளுள்ள விசுவாசம் தான் உயிர் உள்ளதாய் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறது. சத்தமாதாமே சொல்லுங்களேன். அது கடைசி வசனம் தாங்க 26ஆம் வசனம் வாசிச்சு, கடைசி வசனம். செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும். சத்தமாதாமே சொல்லுங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படியா இருக்குதா அப்படின்னா என்னங்க? நம்ம விசுவாசம் இருக்குன்னு உள்ள சொல்றது இல்ல, அதை கிரியைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை போல அது சொல்லுங்க, நம்ம தகப்பனார் நம்முடைய முற்பிதாக்கள் முதன்மையான அவர்தானே, ஆபிரகாமை போல
நம்முடைய தகப்பனாக ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசம் கிரியைகள் உள்ளதாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதி பழைய சிபிஎம் சர்ச் அந்த நாட்கள் 1940களில் வைத்துக் கொள்ளுங்களேன். சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இந்த இருக்கிற மாதிரிலாம் இன்னைக்கு அவங்க ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. அங்க இருந்து நிறைய சபைகள் தொடங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டமான நிலை தான். விசுவாச ஊழியம் தான். அவங்க சபைக்கு பேரு சர்ச்சில் இருக்க மாட்டாங்க, ஃபேக் ஹோம் தான். அவதான் விசுவாசத்தினாலதான் சபை. அந்த ஒரு சர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சர்ச்ல ஒரு பாஸ்டர் இருப்பாரு, அவருக்கு ஒரு பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஒரு மதர் இருப்பாங்க, ஒரு 2 சிஸ்டர் இருப்பாங்க, ஒரு சிஸ்டர், ஒரு டிரைவர் இருப்பாரு. ஒரு டிரைவர் இருந்தா இருப்பாருல, இல்லைன்னா கார் இல்லைன்னா அதுவும் கிடையாது, ஒரு வாட்சம் அப்படின்னு ஒரு 7-8 பேர் மொத்தமா சேர்த்தா 10 பேருக்குள்ள இருப்பாங்க. ஒரு சர்ச் அப்படின்னா சிபிஎம் சர்ச்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த ஆகாரம் கூட அவங்களுக்கு சரியா கொடுக்கறதுக்கான அந்த போதி வசதி அந்த நாட்கள் ஆரம்பித்த நேரம் இப்பதான் ஆரம்பித்து கொடுக்க கிடையாது. அப்படி இருக்கும்போது காலையில எல்லாம் ஜெபம் பண்றாங்க. எதுக்கு எல்லாம் ஜெபம் பண்றாங்க? காலையில 5 மணி 4 மணிக்கு ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 மணிக்கு முடிஞ்சிடும். இருந்தது வீட்டுல ஏதோ கொஞ்சம் டீ இந்த பிளாக் காஃபி தான் அவங்க பல சாப்பிடுறோம், பிளாக் காஃபி தான் சாப்பிடுவாங்க. பிளாக் காஃபி குடிச்சாங்க. காலையில ஆகாரமும் என்ன இல்ல சொல்லுங்க, இல்ல. சரி, மதியானம் எல்லாரும் பாக்குறாங்க. யாரும் பார்ப்பாங்க சொல்லுங்க? அது ஒரு பாஸ்டர் தலைமையார் பாக்குறாங்க. பாஸ்டர் என்ன சொல்ல போறாங்க? ஏசப்பா சோதரம் சோதரம் சோதரம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நீங்க நமக்கு ஆகாரம் கொடுப்பார். மதியானம் ஜெபம் பண்றாங்க. காலையில 10 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்கு. 10 மணிக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. மணி 12 ஆகுது. பசி எடுக்காம இருக்குமா? காலையில ஜெபம் 4 மணிக்கு எழுந்துருச்சு. பசி எடுக்குது. மறுபடியும் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. பசி ஏசப்பா ஆகாரம் வரும். ஆனா எல்லாம் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் ஆகாரம் கொடுப்பாரு. மணி 12 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆச்சு. இல்ல, 2 மணிக்கு ஜெபம் முடிக்கிறார் பாஸ்டர். அதோடர்களே ஒன்னும் கவலைப்படாதுங்க, கர்த்தர் இன்றைக்கு ஆகாரத்துல நமக்கு திருப்தியா இருப்பார். 2 மணி ஆகுது சாப்பாடு. சரி, அதெல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் இருக்கிற ஜூஸ் செய்யறது, அந்த ஜூஸ்லாம் இருக்கும், இந்த தக்காளி ஜூஸ்லாம் சொன்னா போடும். ஜூஸை கொஞ்சம் இருந்துச்சு, லைட்டா ஜூஸ் கொஞ்சம் ஜூஸை குடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஒரு வயிறு ஃபுல்லாச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. மறுபடியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ப்ரேயர் நடக்கும். 6 மணிக்கு எல்லாம் கூடி எல்லாரும் ஃபாஸ்டெல்லாம் கூடி ஜோப் பண்றேன். 6 மணிக்கு அந்த 6 மணிக்கு ஜபம் 8:30 மணிக்கு முடியும். எல்லாம் ஸ்கூல்ல ஜோப் பண்ணி எல்லாம் முடிச்ச உடனே 8:30 மணிக்கு இப்ப என்ன ஆகுது? பசி காலையில் சாப்பிடலையே, பசி ஓவர் ஆயிடுச்சு. மறுபடியும் பாஸ்டர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, விசுவாசிப்பா, இன்னைக்கு கர்த்தர் கண்டிப்பா ஆகாரம் தருவார். உள்ள போய் பாக்குறாங்க, உள்ள ஒண்ணுமே. உள்ள போய் பார்த்தா கிச்சன்ல ஒண்ணுமே இல்லை. எதையாவது கஞ்சியாவது கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு மதர்னு ஒரு வயசான தாய் ஒரு அம்மா இருப்பான். அவங்க ஒண்ணுமே ஏதோ விறகுதான் இருக்கு, ஒண்ணுமே. சரி, மணி ஒரு 8 9 ஆச்சு. எல்லாரும் பண்ண போறாங்க. அவ்வளவுதான், அதிகாலை ஜபத்திற்கு எல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்னு அவ்வளவுதான். பாஸ்டர் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு. எல்லாம் பார்த்துட்டு பசி வேற ஓவர் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, கதவெல்லாம் எல்லாம் போடுறாங்க, ஒரு கேட்டு எல்லாம் போட போறாங்க. அப்படியே ஒரு 9 ஆகும். கதவு அந்த கேட்டை டப்பு சத்துறாங்க. கேட்டை கண்டன்னு அடிக்கிற சவுண்ட் கிடைச்சு வேகமா போனாங்க. ஒரு பெரிய மெட்டடோர், அப்பெல்லாம் மெட்டடோர் வேன் தான், இப்பதான் இதெல்லாம் கிடையாது. அந்த வேன், இந்த மெட்டடோர் வேன் உள்ள. ஏன் இது சர்ச்சுங்களா? ஆமா, என்னங்க விஷயம்? இல்ல உள்ள வரலாமா அப்படின்னு மெட்டடோர் வேன் வந்து. என்னங்க விஷயம்? இல்லைங்கய்யா, உங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருமணம், 150 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா போதிய கூட்டம் வரல, 100 பேர் தான் சாப்பிட்டோம். 50 பேருக்கு ஒரு சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் எல்லாமே இருக்கு, எல்லாம் சாப்பிடுங்க. 50 பேருக்கு ஒரு சாப்பாடு இறக்கிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 50 பேர் இருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்க? பசி கொடுமை 20 பேர் சாப்பாடு கூட சாப்பிடலாம். என்ன இல்லாமா சரியா பண்ணிடலாமா? பசி கொடுமை எட்டு பாசு என்ன சொன்னாரு? எல்லாமே நினைச்சாங்க ஏதோ ஒரு கஞ்சி கொடுத்தா போதும், கஞ்சி கட்டா ஏதோ கஞ்சி கிடைச்சா அதிகாவது காஞ்சி சாப்பிடாங்க. கவலையே படாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நைட்டு 9 இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அதுதான் பிசாசு செய்யற காரியம். ஒன்னும் நடக்காது, நம்ம படுத்து தூங்க அப்படின்னு தான் பிசாசு சொல்லுவோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். என்ன பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்விசுவாசத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கொடுக்காது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் நிலை நின்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனுடைய சமூகத்திலே தரிசித்தார்கள். அல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? ம். கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையோ தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. என்ன இது லைனா பேருங்களா வருது? இல்ல பழைய பண்ண பேரா வருது? பாருங்க, நம்ம பேருங்களா பாருங்க. பின்னும் நான் பாருங்க, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல். என்ன இவங்களா? யார் இவங்களா? என்ன லிஸ்ட் இது? என்ன இதுல இத குறித்து என்ன விவரம்? இது என்ன? இது எதற்குரிய லிஸ்ட் இது? எல்லாம் மாறி மாறி வராங்களே, ஒருத்தர் சமநிலை இல்லை. ஒருத்தர் பாருங்க, சிம்சோன், கிதியோன் இவங்கெல்லாம் நியாயாதிபதிகள். தாவீது அவன் ஒரு ராஜா, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, யெப்தா ஒரு ராஜா. இது எல்லாமே மாறி மாறி வருது. என்ன இவங்களுக்குள்ள உள்ள தொடர்பு என்ன? வாசிங்க சிஸ்டர், அடுத்த வருஷம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆட்கள் மாறலாம், பதவி மாறலாம், ஆனா அவங்களுக்குள்ள ஒரே ஒருமைப்பாடு, ஒரு காரியம், விசுவாசம். தேவன் தருகிற விசுவாசத்தினாலதான் அது தாவீதா இருந்தாலும் சரி, சிம்சோனா இருந்தாலும் சரி, யெப்தாவா இருந்தாலும் சரி, கிதியோனா இருந்தாலும் சரி, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, அது என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். வாசிங்க, நீதியை நடப்பித்தார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதை பெற்றாங்களா? வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், அதை நிறைவேற்றியும் கர்த்தர் முடித்தார். வாசிங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். படிங்க. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விசுவாசத்தினால் உங்களை நிரப்பி இருப்பார் என்று சொன்னால், இந்த 34ஆம் வசனம் மறக்கவே மறக்காதீங்க. அக்கினியின் உக்கிரங்களை நீங்கள் அவித்து போடத்தக்கதாய், பட்டய கருக்கு தப்பினவர்களாய், பலவீனத்தில் பலன் கொண்டவர்களாய், யுத்தத்தில் வல்லவர்களாய், அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. இது ஒரே ஒரு அடிப்படை, விசுவாசம் மட்டும்தான். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு எதிரான ஒரு காரியம் பெருசா இருக்கும். இந்த தாவீது மேல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் கீழே அவன் என்ன காரியத்தை இது எதுல ஒப்பிட்டு பார்க்கலாம்? எதுல ஒப்பிட்டு பார்க்கலாம்? பாருங்க, 34 லைன்ல பாருங்க, யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். யாரு? இதுதான் தாவீதுக்கு பொருத்தம். என்னது? என்ன யுத்தத்துல? தாவீதே சொல்றான், கர்த்தர் என் விரல்களை போருக்கும் என் கைகளை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆடு மேய்க்கிறவனுக்கு பழக்கு, யுத்தத்தை பத்தி என்னங்க தெரியும்? யுத்தத்துல எப்படி பழக்கணும் தெரியவே தெரியாது. ஆனா தாவீது கர்த்தரை விசுவாசிக்கிறார். தாவீது கர்த்தரை விசுவாசித்தால் யுத்தத்தில் வல்லவனாய் தாவீது மாறினான். அது எப்படி வெளிப்படுத்த தெரியுங்களா? தாவீது இருந்த 40 அவன் அரசாண்ட 40 வருஷத்துல எவ்வளவுதான் எதிரிகள் அவனை மோதி அடித்தாலும் தாவீது எல்லா போரிலும் வெற்றி பெற்றான். ஆமென் சொல்லுவோம். உண்மையிலே இது அவனுக்கு அடிப்படை எந்த தகுதியும் கிடையாது, எந்த விதமான பரீட்சையும் கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு ராஜ்யங்களை அவன் மூலமாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. என்னதான் விசுவாசிக்கிறீங்க? உங்க தகுதியை பார்த்தல்ல, உங்க நிலைமையை பார்த்தல்ல, உங்க சூழ்நிலையை பார்த்தல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உங்களை பலம் கொள்ள செய்யும். உங்கள் பலவீனத்திலே பலனாய் உங்கள் விசுவாசம் மாறும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நிறுத்தும். விசுவாசிக்கிறதுனால சில நேரங்கள்ல கர்த்தரை தான் விசுவாசிக்கிறோம்,
ஆனா நாங்க ரொம்ப வெட்கப்படுகிற மாதிரி தெரியுது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம், ஒரே வருஷம் சொல்லி பிடிக்கிறேன். ரோமர்கள் எழுதின நிருபம் 10வது அதிகாரம். ரோமர்கள் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9, 10, 9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென், அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். கவனிங்க. ஆனா அந்த விசுவாசத்தின் மேன்மை எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்முடைய வாயினாலே இயேசு உலகத்தின் ரட்சகர், அவர் என்னுடைய ரட்சகர் என்று நீ அறிக்கை செய்யும் போதே அந்த ரட்சிப்பு உனக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. சரி, இப்ப ரட்சிக்க விசுவாசிக்கிறோம், ரட்சிக்க பெற்றிருக்கிறோம், தேவனை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அநேக நேரங்களில் பிரச்சனைகள் நிமித்தமா ஒரு விதமான பதற்றமும், அநேக நேரங்கள் நாங்கள் தலை கழுவுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், கவனிங்க. விசுவாசத்தில் உறுதியான தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசிக்கிற உங்கள் ஒருவரையும் சரிங்க கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க, அந்த அர்த்த வசனத்தை வாசிச்சிருங்க. 11. சொல்லுங்க, நாங்க வெட்கப்படுவதே கிடையாது. சொல்லுங்க, கரங்களை சொல்லுங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இன்னும் யாரு? விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பலன். நீ பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய நீதிமானா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசித்தாலே உன் முகங்கள் ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்பட விடவே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லும். இன்றைக்கும் இந்த காலங்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் போது இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிறது. எல்லா விதமான இந்த பூமியின் சகல காரியங்களையும் நம்முடைய கரத்திலே கர்த்தர் ஒப்புவித்திருக்கிறார். எப்படி ஜெயிக்க முடியும்னா விசுவாசத்தினாலதான் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். என்ன சொல்ல போனா எந்த நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் கர்த்தர் விட. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருக்குள் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். விசுவாசத்தை ஒரு நாள் கீழே விடவே விடாதீங்க. ஆரம்பத்துல சொன்னதுதான், விசுவாசத்தை என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்படின்னா அதை தூக்கி பிடிங்களேன், உங்க கை கீழே இறங்க கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விசுவாசத்தை தூக்கி பிடிங்களேன். நீங்க அதை தூக்கி பிடிங்க, பிசாசு உங்க காலுக்கு விழுந்து. விசுவாசத்தை நீங்க கீழே வைங்க, பிசாசு உன் தலைமையில் ஏறி உட்காரப்போ. உண்மை அதுதான். நான் வேடிக்கைகளாம் சொல்லலைங்க, உண்மை அதுதான். விசுவாசத்தில் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை தூக்கி பிடிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு எங்க போறதுன்னே தெரியல, கடைசியில சாத்தானை உங்கள் காலுக்கு அது சீக்கிரத்திலே கர்த்தர் நசுக்கி போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா நிலையிலும், எல்லா சமயத்திலும், எல்லா சூழ்நிலையும். சத்தமாதாமே சொல்லுங்க. உண்மை. இந்த சூழ்நிலை தான் நம்ம விசுவாசத்தை டவுன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்தில் ஒரு இம்மையளவும் இடம் தராதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் முகங்கள் வெட்கப்பட விடவே மாட்டார். கர்த்தருக்குள் பலப்படுவோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி இயேசுவை பின்தொடர்வோம். அவருடைய அடிச்சவர்கள் அந்த சிலுவை நோக்கி முன்னேறி செல்வோம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம்.
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் அந்த ஆண்டவர் இயேசுவே வருவாய் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் இன்றைக்கும் கர்த்தர் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள, இயேசப்பா சபையாரோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் வாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எந்த நிலையிலும் நாங்கள் அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடாதபடிக்கு, ஏசப்பா கிரியைகள் இல்லாத விசுவாசத்தில் இடம் தராதபடிக்கு எங்கள் விசுவாசம் எப்பொழுதும் மேலோங்கி நிற்க, இயேசுவின் மேலுள்ள தேவன் மேலுள்ள விசுவாசம் எப்பொழுதும் 100% எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க, தேவனுடைய தேசமா இந்த உலகத்தின் காரியங்களை பிசாசை மாம்சத்தை ஜெயிக்க முடியாது விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய. இயேசப்பா உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க, விசுவாசத்திலே
பூரணம் உள்ளவர்களா, விசுவாசத்திலே நிறையப்பட்டவர்களா, தேவன் உண்மையாகவே விசுவாசிக்கிறவனை, தேவனை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக பிள்ளைகளுடைய காரியங்கள், அவர்கள் முகங்களை ஒரு நாளும் வெட்கமடையாதபடி கர்த்தர் இந்த காரியங்களை வாங்கி செய்வார். இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வந்திருக்கிற அருமையான வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனத்தில் இந்த பலன் பரிபூரணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேண்டி செய்ய எல்லா வேலைகள், எல்லா பிரயாசங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து, வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ செய்யும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும், இன்றைக்கு சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை விசுவாசத்தினால் நிரப்பி சபையை நடத்தும். கிருபை, தயவு, இரக்கம் இருக்கிற வாரம் முழுவதுமாய் கிருபை, சமூக பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை தெரியாமல் காத்து வழி நடத்தட்டும். அந்த தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வாரத்தில் எல்லாரையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு வாங்க. மகிமையான காரியங்களை செய்ய கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மாஸ்டர் ஒரு வாழ்த்துங்கள். எல்லோருக்கும் பிரைஸ், பிரைஸ்.